இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான கோவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கோவக்காய் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாதத்தோடும் போட்டு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம தாளிப்புக்காக கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடுறேன். கோவக்காவும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விடுங்க. நம்ம கோவக்காயில் நிறைய ரெசிபீஸ் பார்த்துருக்கோம். அந்த கோவக்காவோட ரெசிபி லிங்க்கை நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கோவக்காவை ஒரு 3/4 பாகம் வந்து நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது வந்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கோவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ கோவக்காய் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். நீங்கள் நல்லா காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து மீடியமாக இருக்கும் இந்த காரம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்துருங்க. நம்மளுடைய கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சிம்பிளான கோவக்காய் வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.